ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஆட்டோ ரெனியூவல், அதாவது நீங்கள் ஒரு பேக் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பீங்க. நீங்கள் இப்போ ஐபிஎல் நடக்குதுன்னா ஐபிஎலுக்காக போட்டிருப்பீங்க. அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு இல்லை 1 மாதம் கழிச்சு ஆட்டோவாக அதுவே ரெனியூ ஆகிக்கு. அதையும் நம்ம எப்படி கேன்சல் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக பே ஆகிறத எப்படி கேன்சல் பண்ணலாம் பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுதி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே அப்படி நிறைய வருங்க. இதில் மை ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, லோகோ போட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண இதில் நிறைய ஆப்ஷன் வருங்க. இதில் வந்து நம்ம பேக் என்ன ஓட்டிருக்கு, அப்கிரேட் என்ன ஆப்ஷன்லாம் போட்டிருக்கு. ஓகேங்களா, அதை நம்ம என்ன பேக் கொடுத்துருக்கோம் அதில் மேலே பாருங்கள் ஹெல்ப் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அவங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க ஜூலை 7ஓட 1 பேக் முடியுது அப்படின்னு சொல்லி. அது கிளிக் பண்ண அடுத்த பேஜில் வருங்க. இதில் மேலே ஃபஸ்ட்டாக அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் கிளிக் பண்ணோன்னா அதிலே மேலே பார்த்தீங்களா நெக்ஸ்ட் பேமெண்ட் June 7, 2025 அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்குள்ளே அப்கிரேட்னு ஆப்ஷன் இருக்குது, கேன்சல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டெலிட் அக்கௌண்ட்னு சொல்லி 3வது ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டெலிட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டே டெலிட் ஆயிடும். ஓகேங்களா, அதனால் இது தேவையில்லாது. அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டோம் நமக்கு தேவையில்லாமல் போயிடும். அதனால் அதுக்கு மேலேயே நம்ம அப்கிரேடுங்கிறது அடுத்து அப்கிரேட் பண்ணுறது, ஆட்டோ ரெனியூவாக முன்னாடி நம்மளே அப்கிரேட் பண்ணுறது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் வந்து கேன்சல். நாம அந்த கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் கேன்சல் கிளிக் பண்ணணும், அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. அதில் கீழே பாருங்கள் ஐ வில் கீப் மை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி இருக்குது. அது தேவையில்லாது. அதுக்கு 2வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டில் வாண்ட் டு கேன்சல், நான் கேன்சல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஓகேங்களா, ஏன்னா வளவளம் பேச வேண்டாம், அதை கிளிக் பண்ணிங்க. இப்போது கேன்சல் ஆட்டோ ரெனியூவல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கேன்சல் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த கேன்சல் ஆட்டோ ரெனியூவல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் அதுக்கு மேலே சொல்லியிருக்காங்க, ஏன்னா நீங்கள் கேன்சல் பண்ணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், ரீஃபண்ட்லாம் கொடுக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் பார்த்துட்டா போதும், ஏன்னா நீ அடுத்தது நான் எதிர்பார்க்க வேண்டிய காசு எடுத்துருவேன். அதனால் வந்து கேன்சல் ஆட்டோ ரெனியூவல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போது நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்கில் வந்துச்சு பார்த்தீங்களா, உங்கள் இது டெர்மினேட் ஆகிடுச்சு, அதாவது 3 அந்த பேக் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. ஓகே, நம்ம வேணுங்கிறப்ப மறுபடியும் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படி பண்ணுறது. சப்போஸ் கூகுள் பேயில் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கூகுள் பே ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது, லோகோ பேஜ், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆட்டோ பே அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க. இல்லை கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி பெண்டிங்னு சொல்லிக்குது, நீங்கள் ஒவ்வொரு செக் பண்ணிங்க. கம்ப்ளீட்டட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதில் பார்த்துங்க நம்ம கீழே பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக் வந்து கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, ஹாட்ஸ்டார் ஏதாவது. ஓகேங்களா, அடுத்தது ஃபோன்பே பண்ணலான்னு பார்த்துலங்க. ஏன்னா நீங்கள் ஜிபேயில் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபோன்பேயில் பண்ணியிருக்கலாம். அதில் எப்படி நான் ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுலேயும் பண்ணாதான் நமக்கு செக்யூரிட்டி பர்பஸ். நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் மேனேஜ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குதுங்க. அதில் வியூ ஆல் அப்படிங்கிற பேச கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் நம்மளுக்கு ஆட்டோ பே அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆட்டோ பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா நான் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு நான் வந்து சப்ஸ்கிரைப் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் இருந்தால் இதிலே போட்டிருக்கு. அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தேன்னா பார்த்தீங்களா ரிமூவ் இருக்குன்னு சொல்லி இருக்குது. அதாவது நம்ம கிளிக் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆட்டோ பி வென் கேன்சல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா. சப்போஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் கேன்சல் கொடுத்துங்க. ஏன்னா தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் தேவைப்படும் போது நம்ம ரெனியூ பண்ணால் போதுங்க. அது இஷ்டத்துக்கு கொடுத்தா நம்மளுக்கு தெரியாத போல் ஆட் பண்ணிக்கி. அவ்வளோதான் இந்த வீடியோ டவுட் நான் கண்டிப்பாக கன்பாஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பன் பொருளை பை, டேக் கேர்.